ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்ட் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கிளாஸ். ஸோ ஒரு ரியாக்ட் ஆப்பை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ட் எதில் பேஸ் ஆகிருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஜாவா ஸ்கிரிப்டோட இட்ஸ் அ லைப்ரரி. அப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம லோக்கலில் ரன் பண்ணணும். அப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லோக்கலில் ரன் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்ன தேவை? ஸோ ஒரு லோக்கல் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ண என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js. ஓகே, ப்ரௌசரில் டிஃபால்ட்டாகவே ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அதை ப்ரௌசர் ரன் பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, எனி ப்ரௌசர், குரோமாக இருக்கட்டும் இல்லை சஃபாரியாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வர்றதே HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கும். அப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ணுறதுக்கு கம்பைலர், ஸோ இன்டர்பிரட்டர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே டோம் இருக்குது. ஓகேவா? ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம படிப்போம். இப்போதைக்கு நமக்கு மினிமல் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலில் ஒரு VS கோட் ஓப்பன் பண்ணி, ஸோ இல்லை எனி கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, அதே மாதிரி ப்ரௌசரில். ஓகேவா? ஆக்சுவலாக ப்ரௌசரும் இட்ஸ் என்விரான்மெண்ட்டு தான், ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட்டு தான். ஸோ அதில் நமக்கு என்ன தேவை, ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட், அதாவது JS ரன் டைம் என்விரான்மெண்ட், இட்ஸ் லைக் எ பிக் கண்டெய்னர். அது ஒரு பெரிய கண்டெய்னர் தட் ஹேஸ் எவ்ரி திங் ப்ரெசன்ட் தட் இஸ் ரெக்வயர்ட் டு ரன் JS. அப்போ அது ஒரு பெரிய கண்டெய்னர், பெரிய பாக்ஸ். அதுக்குள்ளே என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்லுவோன்னா, இட் ஜஸ்ட் லைக் எ இன்ஜின், JS இன்ஜின் அப்படின்றது. ஓகே, ஸோ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் மாதிரி. ஓகே, இந்த இன்ஜினுக்கு ஒரு ரன் ஆகணும்னா என்ன தேவை? சம் ஆயில் இருக்கணும், தென் அதை கிக் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கு ஒரு ரைடர் தேவை, யூசர் தேவை. ஸோ தென் வந்து அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பெட்ரோல் இன்ஜின், அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஸோ நீங்கள் வெப் API, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஒரு சர்வர்லேருந்து டேட்டா வாங்கினாலும் இல்லை கொடுத்தாலும், அப்டேட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலுமே சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன தேவை? ஸோ இந்த இன்ஜின் தேவை. ஸோ இந்த இன்ஜின் தான் மெயின். எப்படி பைக்குக்கு இன்ஜின் மெயினோ, காருக்கு இன்ஜின் மெயினோ, இந்த இடத்துக்கிட்ட இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின், V8 இன்ஜின். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது? Node.js ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த Node.js என்ன அப்படின்னு பார்ப்போம். Node.js இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். அப்போ இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை என்னோட லோக்கல் என்விரான்மெண்ட்டில் நான் என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ரோ. ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நமக்கு தெரியும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ரைட் நவ் நம்ம சிஸ்டமில் லோக்கலில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வேறு, வெவ்வேறு. ஓகேவா? என்கிட்ட இன்றைக்கி கூட ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு வந்து அலாட் வேலை செய்ய மாட்டேங்குது, ஓகே எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற. ஓகேவா? ஸோ அலாட் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரௌசரில் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்காக தான் அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோக்கலில் வந்து அலாட்டையோ இல்லை ப்ராம்ப்டையோ ரன் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓன்ட் ஒர்க். நீங்கள் ஒரு HTML ஃபைல்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இட் ஒர்க். ஸோ அதனால தான் ரெண்டு என்விரான்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா லோக்கல் என்விரான்மெண்ட். நம்ம ப்ரௌசர் என்விரான்மெண்ட்டை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இப்போ லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜருக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு Node.js தான். ஓகே, ஸோ Node.js, நீங்கள் Node.jsன்னு போய் டைப் பண்ணாலே ரன் டைம் ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிவேர். ஓகே, இட்ஸ் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ டவுன்லோடுன்னு இருக்குது டேரெக்டாகவே. ஓகே, ஸோ இல்லைனா இங்கே டவுன்லோட் இருக்குது, இதை கூட கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும், MSI அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் தான், நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுவே நமக்கு எல்லாத்தையும் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கமாண்ட் ப்ரோமோட் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, கமாண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நோடு, ஸோ நோட் ஸ்பேஸ் -v, இந்த நோடு ஸ்பேஸ் -v நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது நோடுன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். அந்த இன்ஜின் என்ன பண்ணும்? ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேவா?
ஸோ இதோட வேர்ஷன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.9.0. ஸோ ஒன்று நோடு பேக்கேஜ் மேனேஜர்னு ஒன்று பார்த்துருப்போம், என்பிஎம் அப்படின்ட்டு, NPM-B. ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ஸோ இன்ஜின் இருக்கணும். இன்ஜினில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கிக்கர் இருக்கும், தென் பிஸ்டன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். இங்கேயுமே டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. ஒரு சர்வரை ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ் தேவை, ஓகேவா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் பேக் அண்ட் படிக்க சொல்ல அதில் நிறைய படிப்பீங்க பேக்கேஜஸ். இங்கே என்பிஎம்ன்றது இட்ஸ் அ சப்போர்ட்டிவ். ஒரு இன்ஜின்குள்ளே இருக்க நிறைய பார்ட்ஸ் மாதிரி இங்கே வந்து 3 லட்சம் பார்ட்ஸ் இருக்குது நமக்கு, ஓகேவா? கிட்டத்தட்ட அவ்வளோ டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இந்த என்பிஎம்மோட வேர்ஷன், ஓகேவா, அந்த பார்ட்ஸோட வேர்ஷன்ஸ், ஓகே. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். அப்போ நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அந்த பேக்கேஜில் ப்ரீடிஃபைண்டாக அடித்து வச்ச கோட் இருக்கும், டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் Node.js இன்ஸ்டால் பண்ணாலே இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகிடும், இன்ஸ்டால் ஆகிடும். சம்டைம்ஸ் பைத்தானுமே இன்ஸ்டால் ஆகிடும், ஒரு சில பேருக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ PYTHON Python-V. ஸோ இதுவுமே இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் எதுவும் பண்ணதால டேரெக்டாக பைத்தானுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ ஒரு வேளை எனக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகலை ப்ரோ அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துடுங்க. ஸ்டோர் வந்துட்டு PYTHON பைத்தான் அப்படின்னு கொடுத்தனா பைத்தான் 3.12. ஸோ இந்த இடத்துல கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த 3 கமாண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா போட்டு வச்சுக்கணும். ஒன்று வந்து Node-B, NPM-V, Python-V, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்புறம் நான் டேரெக்டாக ரியாக்ட் எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரியாக்டில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் நிறைய போகும், ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அஃபிஷியல் சைட் இது தான், இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எபிலிட்டி கோடிங்கில் வந்தாலுமே உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தவொடனே வாட் இஸ் Node.js அண்ட் NPM அப்படின்னா என்ன, எதுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கும், ஓகே. தென் Node.js இஸ் அ JavaScript runtime environment. இப்போ சொன்ன மாதிரி that allow to run JavaScript in your server, okay. So NPM Node Package Manager is a package manager for Node.js. So Node.js ஓட package manager, it's allow you to install and manage Node.js package. அப்போ ஒரு Node.js பேக்கேஜ்னும் போது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்கும். ஸோ அட்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைன் கோட். இப்போ ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த NPM தேவை, அது Node.js கூட கம்பைண்டாக வந்துடும், ஓகே. தென் அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ப்ரோ இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் Node.js அண்ட் NPM ஃப்ரம் த அஃபிஷியல் Node.js வெப்சைட். நீங்கள் Node.jsனு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் அதை இன்ஸ்டால் பண்ணாலே NPM எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, Node-V, NPM-V இது ரெண்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகே. தென் ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ஷன் காட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ஷன் காட்டுச்சுன்னா இட்ஸ் ஓகே. தென் அதுக்கப்புறம் கிரியேட் ரியாக்ட் ஆப் அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் கிரியேஷன் எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ட் ஆப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ ரியாக்ட் ஆப்? ரியாக்ட் ஆப்னா என்ன ப்ரோ, ஓகே. ஸோ ரியாக்ட் ஆப் இஸ் அ கமாண்ட் லைன் டூல் that you can use to create a new React application, okay. ஒரு புதுசாக ஒரு React application கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் லைன் மூலமா நம்ம பண்ணலாம், ஓகே. தென் இட் செட்டப் யுவர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா டெவலப்பர் இருக்காங்க இல்லையா, லோக்கல் என்விரான்மெண்ட், நம்மளோட சிஸ்டம் தான் நம்மளோட என்விரான்மெண்ட், ஓகே. ஸோ அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டில் நம்ம ரியாக்டை இல்லை ஒரு லேட்டஸ்ட் JavaScript ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேரெக்டாக ரன் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தென் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம் இல்லையா, கோடில் அந்த ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனில் அதை என்ன பண்ண முடியும், புஷ் பண்ணிக்க முடியும், ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்ட் ஆப் நமக்கு தேவைப்பட போகுது. ஹவு டு இன்ஸ்டால் திஸ் ரியாக்ட் ஆப்? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரே கமெண்ட் தான், சிம்பிள். யூ கேன் இன்ஸ்டால் கிரியேட் ரியாக்ட் ஆப் பை ரன்னிங் NPM இன்ஸ்டால் create react app. இதுதான் கமெண்ட் பாருங்கள். ஸோ NPM நோட் பேக்கேஜ் மேனேஜர். அப்போ Node.js கிட்டேருந்து ஏதோ ஒரு பேக்கேஜ் மேனேஜர் நான் என்ன கேட்குறேன், எனக்கு கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்ற ஒரு பேக்கேஜ் கேட்குறேன், ஓகே. தென் இன்ஸ்டால். ஸோ நோடு பேக்கேஜ் மேனேஜர்கிட்ட இருந்து ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு ஏதோ ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜை மொத்தமாக கூட நான் அதை இன்ஸ்டால் பண்ணி ஆஃப்லைனில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறேன், ஓகே. ஸோ ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள், NPM இன்ஸ்டால் -G குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டமில் இன்டர்நெட்டே இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ NPM இன்ஸ்டால், அதாவது இன்டர்நெட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் கமெண்ட் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இது கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை, ஓகே. ஸோ NPM இன்ஸ்டால் create react app இதை காப்பி பண்ணிக்கலாம். இன்டர்நெட் தேவை டியூட். ஸோ கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கமாண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ எங்கன்னா அங்கே கமாண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நியூ ஃபோல்டர்
இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட்னு ஃபோல்டருக்கு நம்ம எப்பயும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது எடுத்துக்காது. ஓகே, அதனால் REACT ரியாக்ட் ஐஃபன் TUTORIAL ரியாக்ட் டுட்டோரியல் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அதை என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மேலே பார்த்தீங்களா அங்கே ஒரு சர்ச் பார் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு தான், அதை போய் டபுள் கிளிக்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரே ஒரு கிளிக்கு, அது ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்கும், எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே டைப் பண்ணுங்கள், சிஎம்டின்னு டைப் பண்ணி அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ இங்கே பாருங்கள், யூசரில், லோக்கல் சியில், தமிழ் கோட் அகாடமியில், டெஸ்க்டாப்பில் ரியாக்ட் ஆப் டுட்டோரியல். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம சொன்ன அந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமாண்டை என்ன பண்ணுங்கள், ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த கமாண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். npm install global create react app. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ரைட் கிளிக், ஓகே, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இல்லைனாலும் Ctrl+V அப்படின்னு கொடுத்தாலும் அது இங்கே காப்பி ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹிட்டிங் என்டர். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து என்ன ஆகும், ஸோ பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். இது ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை நான் கிளாஸில் சொல்லித்தரேன். தென் இங்கே ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரியாக்டோட கிரியேட் ரியாக்ட் ஆப்பை நம்ம குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு ப்ரோ. குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அடுத்தது ரியாக்ட் ஆப்பை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னோடய சிஸ்டமில் ஸோ என்டையர் ஆப்பை குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, தென் இதுக்கு ரியாக்ட் ஆப்பை எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணாதான் இட்ஸ் ஈஸி. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே, இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்டையர் ரியாக்ட் பேக்கேஜையும் நம்ம சிஸ்டமில் இப்போ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு இன்டர்நெட் தேவை. ஓகேவா, தென் இப்போ ரியாக்ட் ஆப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், குளோபலாக இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ஆப்பை எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஸ்க்ரோல் டவுன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் ரியாக்ட் ஆப் மை ஆப். ஓகேவா, ஸோ இதுதான் கமெண்ட். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது npx. ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். npm அப்படின்ற மாதிரி npx. ஓகே, ஸோ npx ஸ்பேஸ் create create ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப். இப்போ கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க. npxன்றது கமாண்ட் லைன் ஃபார் ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன், npm கிடையாது, npx. ஓகே, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணால் தான் npm. ஓகே, ஸோ npx, அதுக்கப்புறம் கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு என்ன ஆப் பிடிக்குதோ, நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துக்கிட்ட மை ஆப். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் இல்லையா, மை ஆப் இல்லை மை ஃபஸ்ட்டு ஆப் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். FIRST ஃபஸ்ட்டு ஆப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட டாட் கண்ட்ரோல், இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட்டு டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபோல்டர் இருக்கீங்களா ரியாக்ட் டுட்டோரியல், இந்த ஃபோல்டரில் டேரெக்டாக என்ன ஆகிடும், க்ரியேட் ஆகிடும். ஓகே, நமக்கு அப்படி தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட மை FIRST ஃபர்ஸ்ட் ஆப் உங்களோட அப்ளிகேஷனோட பேரை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹிட்டிங் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா தட்ஸ் எனஃப், இட்ஸ் லோட் ஆகும். ஓகே, ஸோ என்ன சொல்லுது, ஸோ அப் ஏரோ டவுன் ஏரோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் என்ன பண்ணார் ஸ்டோர் ஆகிருக்கும், திரும்பி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் ஸ்பெல்லிங் தப்பு, CREAT கிரியேட். ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பி என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ் அப்படின்னு வருது. திஸ் மைட் பி டேக் ஏ கப்புள் ஆஃப் மினிட்ஸ், 3 to அவ்வளோதான் ஆகும், 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபுல்லாகவே Node.js தான் இன்ஸ்டால் ஆக போகுது. இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லைவில் ரன்னில் விட்டுருங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகும், ஒரு பேக்கேஜாக என்ன ஆகும், டவுன்லோட் ஆகி ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். எப்பயுமே ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் பண்ண. ஓகேவா, தென் ஸ்டார்ட் ஆக சொல்லியும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆக சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் ரியாக்டோட ஃபியூச்சர்ஸ். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ we need to வெயிட் ஃபார் ரியாக்ட் இன்ஸ்டால். ஸோ ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும் நிறைய ஃபைல்ஸ். இப்போ பேக்கேஜ் அப்படின்ற ஒரு ஃபைல் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதில் 1 KB இருக்குது. ஓகே, இதில் நிறைய ஃபைல் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும் பாருங்கள். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா,
சைட் பை சைடாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி Node.js இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த கமாண்டை மட்டும் என்ன பண்ணுங்கள், நம்ம எபிலிட்டி கோடிங்லேருந்து எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் கமாண்ட் npx. இதில் எதாவது யாராவது இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் கிளாஸ் we can connect. ஸோ நோடு மாடல்ஸ் அப்படின்ற பார்த்தீங்களா, இதெல்லாம் பேக்கேஜஸ். வெப் பேக், ப்ளக்இன், நோட் மாடல்ஸ். ஓகே, ஒரு பேக்கேஜ் 2 பேக்கேஜ் இல்லை. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கே ஷாக்காக இருக்கும், அவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கும். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஸோ added 1494 பேக்கேஜ் இன் ஜஸ்ட் 2 minutes. ஓகே, ஸோ அப்புறம் 258 பேக்கேஜ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங். ஓகே, தென் அது இனிஷியலைஸ் ஆகிருக்கு கிட் ரெபாசிட்டரியில். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துச்சு இல்லையா எல்லா பேக்கேஜும், அதை ஒருங்கிணைச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் அதுவும் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். ஓகே, 2 கமாண்ட் தான். அந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ npm குளோபல் இன்ஸ்டால் கிரியேட் ரியாக்ட் ஆப், அது வந்து ஒரு வாட்டி தான் கொடுப்பீங்க. எப்போனா புதுசாக OS போட்டிங்கன்னா ஒரு வாட்டி கொடுப்பீங்க Node.js இன்ஸ்டால் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரே கமாண்ட் தான், npx கிரியேட் ரியாக்ட் ஆப், அவ்வளோதான். npx ஸ்பேஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஆப்போட நேம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ப்ரோ நான் இது எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ யோசிக்கவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்துடலாம். இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ஆப் இருக்கு இல்லையா, ஃபோல்டர். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் வித் VS கோட்னு கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இல்லை கமாண்ட் லைன்லேருந்து இந்த இடத்துக்கிட்ட CODE கோட் டாட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, CODE டாட் இப்படி கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ட் ஆப் இருக்கும், நல்லா கவனிச்சுன்னா தெரியும், ரியாக்ட் டுட்டோரியலில் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட LS அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ LS இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ CD ஸ்பேஸ் மை -FRIST ஃபஸ்ட் -APP. ஓகே, மை ஃபஸ்ட் ஆப்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதுவுமே ஒர்க் ஆகலை, சரி ஓகே, நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து டாட் கோடுன்னு கொடுத்தாலும் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துடுங்க, மை ஃபஸ்ட் ஆப்னு இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஸோ மோர் ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு இல்லைனா நீங்கள் VS கோட ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா, இல்லைனா VS கோட ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் வித் மை ஃபோல்டர்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இந்த மாதிரி VS கோட ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் அப்படின்றது இருக்கும், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர், ரியாக்டோட ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா என்ன ஃபைல் ஃபஸ்ட்டு தேவை நமக்கு, HTML-ஆ CSS-ஆ JS-ஆ? HTML. ஸோ இந்த இடத்துக்கிட்ட HTML எங்கே இருக்குன்னா, பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹெட் இருக்குது, இதில் ஹெட்டில் ஒரு ரியாக்ட் ஆப்புக்கு தேவையான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் பாடி இருக்குது, பாடியில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு எம்டி டிவ் இருக்குது. ஓகே, பாடியில் எம்டி டிவ் இருக்குது. இந்த டிவுக்கு ஐடி ரூட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேவா, இந்த ஐடி ரூட் அப்படின்னு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டிவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு உள்ளே இருக்க இந்த என்டையர் பாடியில் இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ணிப்பேன், எங்கே வேணாலும் நான் என்ன பண்ணிப்பேன், எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிப்பேன் டைனாமிக்காக. புரியுதுங்களா? அப்போ ஒரு பேஜ் போக சொல்ல, இது ஒரே ஒரு HTML ஃபைல் தான். அதாவது நீங்கள் 1000 பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள் ரியாக்டில், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் HTMLன்றது உங்களுக்கு என்னது, இந்த ஒரே ஒரு HTML ஃபைல் தான். இந்த ஒரு ஃபைலில் இந்த டிவ்வுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட எத்தனை பேஜாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, அத்தனை பேஜாக இருந்தாலும் ஃபுல் டேட்டா இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ HTML நீங்கள் பியூராக கோட் பண்ணுறது இதோட நிறுத்திடுவீங்க. ஓகே, தென் பப்ளிக் ஃபோல்டரில் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்கும், நோடு மாடல்ஸ்னால் டிஃபால்ட்டாகவே இங்கே பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ 1000 பேக்கேஜ் சம்திங், ஸோ அதெல்லாம் இங்கே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ரியாக்ட் ரன் ஆகிறதுக்கு இவ்வளோ பேக்கேஜஸ் தேவை. ஒரு பேக்கேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ ஃபைல்ஸ் இருக்கும், தென் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, தென் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. தென் இதுதான் நோடு மாடல்ஸ். நீங்கள் புதுசாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பேக்கேஜ், உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றதுலாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ரியாக்டில் அப்கமிங் கிளாஸஸில். இப்போதைக்கு பப்ளிக் ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டோட சொத்து ஆசட்ஸ். அதாவது ஒரு ரியாக்ட் ஆப்புக்கு என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் பார்க்குற ஃபுல் இமேஜஸ். ஓகே, பேக் எண்ட்லேருந்து வர இமேஜ் இல்லை, ஃப்ரண்ட் எண்ட்லேயே இருக்கிற இமேஜஸ் என்னென்னவோ அந்த இமேஜஸ் இதுதான் நம்மளோட ரியாக்ட் ஆப். ஓகே, ஆப்க்கான லோகோ. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆப்போட லோகோ
இல்லையா? ஒரு HTML நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா மேலே குட்டியாக லோகோ இருக்கும். ஓகேவா? அந்த லோகோவை நம்ம என்னென்னு சொல்லுவோம் HTML ஃபெவிகான் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜஸ் நடத்த சொல்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ரியாக்ட் ஆப்போட லோகோ, இப்போ எபிலிட்டி கோடிங்கோட லோகோ இந்த இடத்துக்கிட்ட உங்களோட லோகோ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு சேம் இதே நேமாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லோகோ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸ் ஃபோல்டர். இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் தான் உங்களோட என்டையர் ஃப்ரண்ட் எண்டோட கோடுமே இருக்கும். ஓகே, தென் இதை தாண்டி இந்த இடத்துக்கிட்ட package.json. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் ஆப்பை ஸ்டார்ட் பண்ணேன், இதெல்லாம் சொல்லி தருவேன். ஓகே, இது பில்டு. ஸோ நீங்கள் ரியாக்ட் ஆப்பை ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிட்டிங்கப்பா. இப்போ வந்து ஏதோ ஒரு சர்வரில் நீங்கள் போய் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. போயிட்டு இப்போ www.ajithkumar.com போட்டால் வரணும், abu.com போட்டால் வரணும், abinash.com போட்டால் வரணும், adarsh.com போட்டால் வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் பில்டு ப்ராசஸ் எடுத்து என்ன பண்ணுவீங்க, லைவில் டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பில்டு ஃபைல் தேவைப்படும். தென் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை எஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸோ ப்ரௌசரில் இது ஒர்க் ஆகணும் இல்லையா? தென் அதுக்கான டீட்டெயில்ஸ் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டிபெண்டன்சிஸ் தான் இதான் டிஃபால்ட் ரியாக்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே, ஜஸ்ட் அப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஆப்போட நேம், இந்த டிபெண்டன்சின்றது ஒரு ரியாக்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஃபைல்ஸ். ஓகே, தென் இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ், நான் சொன்ன மாதிரி 3 லட்சம் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ எவ்வளோ கோட்ஸ் இருக்குது. ஸோ 1000 லைன் கோட்ஸை நீங்கள் 10 லைன்ஸில் அடிக்கலாம்லாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ சிஎஸ்எஸ்ஸே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அவங்க அடிச்சு வச்சிருக்க கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இதுக்கப்புறம் பார்ப்போம் அப்கமிங் கிளாஸஸில். ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாம் இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுதான் package.json. இந்த log.jsonன்றதுல அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதோட வேர்ஷன். ஓகே, ஸோ எங்கேருந்து அது இருக்குது. ஓகே, இது இந்த இடத்துல தான் டவுன்லோட் ஆகும் அது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல அதுவாக ஸ்டோர் பண்ணிக்க, நம்ம எதுவும் பண்ண தேவை. அதுக்கப்புறம் ரீட்மீன்றது ஒரு ரியாக்ட் ஆப் ரன் பண்ணுறது பை த டிஃபால்ட் இருக்கும். அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி பில்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுறது, அதுக்கான கமாண்டு. அதை எப்படி எஜெக்ட் பண்ணுறது, அதுக்கான கமாண்டு. இந்த கமாண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பேசிக்ஸ். ஓகே, இதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரியாக்ட் ஆப்பை எப்படி ரன் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட npm start ஸ்டார்ட், இதுதான் ரியாக்ட் ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ரன் த ரியாக்ட் ஆப்னா டெவலப்மெண்ட் மோடு. அப்போ டெவலப்மெண்ட் மோட்னா லோக்கலில் ரன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ரியாக்ட் ஆப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரியாக்ட் ஆப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்டு நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அதுதான் எனக்கு கான்செப்டே. இப்போ ரியாக்ட் ஆப் டெர்மினலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா. அது வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்ற ஒரு லோக்கல் சர்வரில் என்னோட சிஸ்டமில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இல்லைனா என்னோட நெட்ஒர்க்கில், இப்போ ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் இருக்கிறதால என்னோட நெட்ஒர்க்லாம் என்ன ஆகும், யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகும் இது. ஓகே, தென் ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம எப்படி ப்ரோ இதை எடிட் பண்ணுறது, இங்கே ஏதோ ஒன்று இருக்கே லோகோஸ்லாம், இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். சோர்ஸ்குள்ளே வாங்க. இந்த இடத்துக்கிட்ட index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஃபைல் ஆஃப் ரியாக்ட். இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இந்த index.jsல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இம்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் இருக்கும், இதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கான்ஸ்ட் ஒரு கண்டெய்னர், ரூட்ன்றது ஒரு வேரியபிள் நேம், ரியாக்ட் டோம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விர்ச்சுவல் டோம். ஓகே, ரியாக்டோட டோம்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் HTML டோம் பார்த்துன்றது இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்டில் டோம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் டோம் அப்படின்னு இருக்கும். புதுசாக ஒரு என்ன பண்ணுறோம், டோமை க்ரியேட் பண்ணுறோம். அந்த டோம் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக HTML வேணும், இல்லைனா நம்ம டோம் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் document.getElementById ரூட். இப்போ இந்த ஐடி கொண்ட டிவ் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, என்னோட பப்ளிக் ஃபோல்டரில் HTML ஃபைலில் இருக்குது. ஓகேவா? இங்கே. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவ்வை கெட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட அந்த டிவ்வை கெட் பண்ணி அந்த டிவ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட என்டையர் ரியாக்டையுமே ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல ரெண்டர் இட்ஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு, நீங்கள் 1000 பேஜ் வச்சுருந்தாலும் சரி, அந்த 1000 பேஜ் என்ன பண்ணுவோம், ஸோ அந்த ஒரு HTML தான் ரன் ஆக போகுது. ஓகேவா? அதை எப்படி பண்ணுறதுன்றதா அந்த ரெண்டர் மெத்தட். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரிட் மோடு எதுக்காகன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் பேசிக்காக எதுக்குன்னா உங்களை வேறு யூஸ் பண்ண அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ வேரியபிளில் கொலாபரேஷன் இருக்கக்கூடாது. அதனால் ஸோ இங்கே வேறு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, தென் ஆப்.
நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டரில் டேரெக்டாக ஆப்பை என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்புன்ட்டு என்ன பண்ண போகுது, ஒரு ஜேஎஸ் ஃபைல் இருக்க போகுது. அப்போ இந்த ஜேஎஸ் ஃபைல் தான் நம்மளோட செகண்ட் மெயின் ஃபைல். ஃபஸ்ட்டு index.js எப்படி இருக்கோ, நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சம் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட HELLO ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைப் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்டுன்ட்டு எனக்கு இங்கே டைப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எஸ்விஜியை ரிமூவ் பண்ணிடுறேன். அது ரவுண்டாக இருந்தது இல்லையா, அது எஸ்விஜி. ஓகே, தென் app.css, இங்கே சிஎஸ்எஸ் இருக்க போகுது எனக்கு. இந்த இடத்துல app.css app.js நம்ம என்ன பண்ண மாட்டோம், HTML ஃபைலை க்ரியேட் பண்ண மாட்டோம் இதுக்கப்புறம். ஸோ என்ன பண்ணுவோன்னா, இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் சிஎஸ்எஸ், இங்கே இம்போர்ட் இருக்குது, சிஎஸ்எஸ் இருக்குது, இதுதான் சிஎஸ்எஸ். இங்கே சிஎஸ்எஸில் நீங்கள் என்ன வேணால் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ எனக்கு சிஎஸ்எஸில் எதுவுமே இல்லை, app.js app.css. இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒன்று ஜேஎஸ் ஃபைல், ஒன்று சிஎஸ்எஸ் ஃபைல். நீங்கள் HTML ஃபைல்லாம் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் கோட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டன் கீவேர்ட் இருக்குது. அது என்ன ரிட்டன் பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு HTML ரிட்டன் பண்ணுது. இதுதான் JSXன்னு சொல்லுவோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டையும் HTMLையும் சேர்ந்தா போல் அடிக்கிறது. இதுதான் JSX. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் தட் வில் ரிட்டன் என்னது, HTML ஆஸ் அ ரிட்டன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த ஆப்பை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த இடத்துக்கிட்ட இந்த ஆப்புக்கான ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே HTML இருக்குது, இந்த HTMLக்கான CSS எங்கே இருக்குது, app.cssல. ஸோ இப்போ இந்த index.jsல அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட index.css இருக்கும். நீங்கள் எதை க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு CSS ஃபைலையும் கூடவே சேர்ந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே, தென் ஹோம்னா home.css அந்த மாதிரி. ஓகே, ஸோ அன்டில் பூட்ஸ்ட்ராப் நம்ம இன்பில்ட் பண்ணுற வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ டேரெக்டாக ஆப்னு இருக்குது. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஓகே, இந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், டேரெக்டாக உங்களை கூப்பிட்டு போகும் அந்த ஆப்புக்கு. ஓகே, ஸோ index.jsலேருந்து ஆப். அப்போ அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஓகேவா? நீங்கள் என்டையர் ஹோம் பேஜாக இருந்தாலும், அபோட் பேஜாக இருந்தாலும், காண்டாக்ட் பேஜாக இருந்தாலும், thousands ஆஃப் பேஜாக இருந்தாலும் நீங்கள் அதை இங்கே தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ரியாக்ட் ரவுட்டர்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 பேஜஸ் வச்சு நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஒரு HTML ஃபைல், ஒரு CSS ஃபைல், ஒரு JS ஃபைல், அவ்வளோதான் இங்கே இருக்குது. நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகுது, அந்த HTMLன்ற ஒரு பப்ளிக்கில் HTMLன்ற ஒரு HTML ஃபைல், ஓகே, index.htmlனு அதில் ஒரு div இருக்குது பாடிக்குள்ளே. ஸோ அந்த divக்கு ID ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ index.jsனு ஒரு JS ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறோம் நம்மளோட HTML CSS JS-ஐ த்ரூ எதில், ஒரு JSலேருந்து. அதனால் இங்கே getElementByIdன்ற ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த இடத்துல ரூட்டில் என்ன இருக்கும், அந்த என்டையர் டிவ்வுமே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் நீங்கள் கோட் அடிக்க போகிறதில்ல, டிஃபால்ட்டாக இங்கேயே இருக்கும். இதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப். இந்த ஆப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டர் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேனா, அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ண சொல்ல எப்பயுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இது போக போக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணி ஜஸ்ட் கோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்குது ஆப் அப்படின்ட்டு, நான் இங்கே கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு டாட், ஓகே, ஸோ COLO கலர், ஓகே, aqua, BACK, பேக்ரவுண்ட் கலர் black, padding 100 பிக்சல். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம நிறையா பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ரியாக்ட் ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் த்ரூ 2 கமெண்ட். Node.js இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா 2 கமெண்ட். ஸோ கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட இல்லையா ஒரு div இருக்குது. இந்த divல ஒரு h1 போட்டுக்கிறீங்க. ஓகே, இந்த h1குள்ளே ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன, npm install install -g, ஓகே, npm install -g இல்லையா. ஸோ -g, தென் இந்த இடத்துக்கிட்ட create react app. ஓகே, ஸோ அடுத்தது ரெண்டாவது கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸில் பேடிங் வந்து இவ்வளோ தூரம் தேவையில்ல. ஓகே, Ctrl+X நம்ம என்ன பண்ணிடலாம் இதில். ஓகே, தென் ரெண்டாவது கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட ஆப்பில் இங்கே H1 இவ்வளோ பெருசு தேவையில்ல, H3 கொடுத்துக்கலாம். ஓகே, தென் அடுத்தது ஒரு H3 கொடுத்துட்டு H4. ஓகே, ஸோ இது கூட போதும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட H4ன்னு ஒன்று கொடுத்துட்டு ரியாக்ட் ஆப்புக்கு என்ன இன்ஸ்டாலேஷன் கமெண்ட் சொல்லுங்கள். npx create create react -app. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஆப்போட நேம் மை -app, என்ன ஆப்பாக இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் அமேசான் கொடுத்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி உங்களோட ஆப் நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த என்டையா div இதுதான் நமக்கு என்னது என்டையா பாடி மாதிரி. ஓகே, இட்ஸ் ஆக்ட் லைக் எ பாடி. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரேப்பிடாக நீங்கள் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். இந்த 2 கமெண்ட்ஸை நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ npm install -g create react app எதுக்காக, ஒரு ரியாக்ட் ஆப்பை குளோபலாக நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு ஃபோல்டரில் வேறு ஃபைலில் நீங்கள் ரியாக்ட் ஆப்பை டிஃப்ரெண்ட் ஃபைல் நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், இதோட இந்த கிளாஸ் முடியுது. ஸோ ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் கிளாஸ் இட்ஸ் எ ஈஸி ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்குது விஷயங்கள், அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட் அபவுட் த டுடே கிளாஸ். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.